முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் நீ சொல்லணுமா? மாண்புமிகு நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு தொழிலாளர் அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பேசுங்க. என்ன சொல்லுங்க? அனுப்புறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். அதை முழுமையாக கேட்டு அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல. நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் முடிச்சிடுறேன் சார், நான் வந்து பத்திரிகை வர செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உட்காருங்க. நான் பத்திரிகை வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல எல்லாம் வந்து தீவிரவாதி வந்து உட்காருங்க. வேண்டாம். இப்ப மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேண்டாம். மாண்பு உறுப்பினர் வேண்டாம். வேண்டான்னு சொல்ல உடனே மாண்பு உறுப்பினர் மாண்பு ஏவா வேலு அவர்கள் மாண்பு ஏவா வேலு ஏவா வேலு இங்க பாருங்க அரசு எதிர்கட்சி கொறடா முதல்ல இவர் வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னு கேளுங்க. அவரை வசந்த காலத்துக்கு அவர் எந்த நீங்க எங்க உட்காருங்க? நீங்க உங்க இடம் எது? உட்கார சொல்லுங்க. நடவடிக்கை எடுப்பேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக அவர் முதல்ல இடத்துக்கு போக சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இஸ்லாமிய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அது அனைவரும் அறிந்த ஒன்று. இது சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. நம்முடைய பேசுகிற மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு அரணாக இருந்திருக்கார் என்று அவர் பெருமைப்படுத்துவதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஏன்னா அந்தந்த கட்சி தலைவர் அப்படிதான் பெருமைப்படுத்துவார்கள், அதையும் எனக்கு மாற்றல. ஆனால் போகிற போக்கில் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்கள் சொன்ன வேண்டுகோளை எல்லாம் செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட மாற்று கருத்தில் அதுக்கு விட்னஸே அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க. பேராசிரியர் சரி, நம்முடைய அன்சாரியும் சரி, அதே போன்று நம்முடைய இவரும் சொல்லிட்டாங்க. உட்காருங்க. அப்படி இருக்கிற நீ உட்காருங்க. இடத்துக்கு போங்க. உட்காருங்க. நீ உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. ஏனுங்க மாணவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன இருங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. முதல்ல மாணவ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்க எல்லாரும் உட்காருங்க. ஒரு நொடி உட்காருங்க. அமைதியா இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க. இல்ல முத விஷயம் அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா இது நாம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனாலாம் யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது கேமரால காட்டினாங்களா தெரியல. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல.
இதை போன்ற அநாகரிகமாக நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்க கிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொறடா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று ஒருமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கண்ணு கருத்துமா கவனமா உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். 5 முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துகளுக்கு இப்ப நான் பேசுனத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அவர் பேசின கருத்துகளுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் இருந்தா அவர் சபாநாயகர் கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசின கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு அவர் கொடுக்கட்டும். அவரை பேச அனுமதிங்க. உட்காருங்க. எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துடும். அவர் கொரோனா ஏன்ஸ் நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்துறீங்க. சபாநாயகர் ஏன்ஸ் நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறை அல்ல, மரபு இல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசுறாரு, அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க. இருங்க, உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. மாண்புமிகு அவை உட்காருங்க.